முத்துவும் மீனாவும் தீபன் ரதி வீட்டுல உள்ளவங்க பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி தீபன் வீட்டுல உள்ள ஆட்களை ரதி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போயிட்டு 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் பேசி முடிவு பண்றாங்க. இதை பார்த்து முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு நீ எப்படியும் எங்க 2 வீட்டார் பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டப்பா, ஒரு தங்கமான பிள்ளையா இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசி எப்படியோ கல்யாணம் முடிச்சு வச்சுட்டப்பா. ஆனா உங்க அண்ணனும் இருக்கானே, அவன் என்ன பேசினா தெரியுமா, உங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாம அபார்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அவனை ரூமுக்குள்ள கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை கிட்ட முத்து மீனாவும் ஷாக் ஆகி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மீனா இருந்துட்டு அவர் பாவுங்க, அவரை விட்டுருங்க, அவர் ஏதோ தெரியாம பேசியிருப்பாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து அவன் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க அண்ணனோட ஒய்ஃபும் அந்த ரூம்ல தான் அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் என்னது பார்லரமாவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஷாக் ஆகுறாங்க. இங்க அவங்க 2 பேரும் போய் திறந்து விடுங்க பாவுங்க அவங்க சொல்றாங்க. அவன் வாய் பேசுனதுக்கு அவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க. முத்து உடனே எங்க பாவுங்க போய் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்து விட்டோடனே அவங்க 2 பேரும் வெளியில வராங்க. உடனே என்ன பேச்சா பேசுனதா, வாங்க கெட்டிக்கிட்டியா, நான் அத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னடா அப்படி சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் என்னமோ நீ சால்வ் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேக்குறாங்க. ஆமா நான் தான் சால்வ் பண்ணேன் பேசி. ஐடியா யார் கொடுத்தா, பார்லர் அம்மா தான் கொடுத்ததா, நல்ல ஐடியா கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க ரதியோட அப்பா அம்மா நேரா முத்து வீட்டுக்கு போயிட்டு விஜயா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. சாரிங்க, உங்க கிளாஸ்ல இப்படி ஒரு தப்பு நடந்ததுனால உங்க மேல நாங்க கோவப்பட்டோம். ஆனா இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய எடுத்து வச்சிருக்கீங்களே, அந்த பிள்ளை எப்படியோ அந்த பையன் வீட்டுல பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டான். இல்லைன்னா என்னுடைய பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுனே தெரியல. இந்த தங்கமான பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறதுனாலதான் நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரதியோட அம்மா அப்பா சொல்றாங்க. உடனேவும் விஜயா இருந்துகிட்டு சிரிக்கவா அழுகவான்னு தெரியாத மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க மனோஜ் இன்னும் கொஞ்சம் விட்டா நம்மளே சால்வ் பண்ணிருக்கலாம், ஆனா இவன் சால்வ் பண்ணிட்டு பெரியவங்க பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ரோகிணியும் கடுப்பா இருக்காங்க முத்து மீனா மேல. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.